Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதானி வில்மர் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா, இதை அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது பெனி ஸ்டாக் ரிலேட்டடான ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் போட சொல்லி. ஸோ நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கணுங்க, ஆனால் அது வந்து கரெக்டான நேரத்தில் தான் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ நான் நிறையா ஸ்டாக்ஸ் பார்த்தேன். இப்போதைக்கு எந்த ஸ்டாக்ஸும் வந்து என்ட்ரி கொடுக்குற நிலமையில இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இப்போ பட்ஜெட் வரனால அன்டில் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும், மேலே ஏறும் இறங்கும், நம்மளுக்கு ஏறுற மாதிரியும் தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து எந்த டிசிஷன் எடுக்கலை. ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வரும்போது அது ரிலேட்டடான வீடியோஸை போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபைன். இன்றைக்கி அதானி வில்மர் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜனவரி 27 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31. அலாட்மெண்ட் டேட் பிப்ரவரி 3. இனிஷியல் ஆஃப் ரீஃபண்ட்ஸ், அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பிப்ரவரி 4 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். அண்டு லிஸ்டிங் டேட் என்னைக்கு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 8. ஓகேங்களா. ஸோ ஜனவரி 31 க்ளோஸ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு வந்து சேலரி அன்னைக்கு கிரெடிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. ஏன்னா இது வந்து பிப்ரவரி 4 உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா பிப்ரவரி 8 நீங்கள், அதாவது 8-9 அந்த டயத்தில் நீங்கள் வந்து மணியை கூட வித்துடலாம். அதாவது நீங்கள் லோன் வச்சுருந்தீங்கன்னா அது 15 தான் லோன் எடுக்கிறாங்கன்னா இந்த இது அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. ஓகேங்களா. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 அண்ட் ஐபிஓ ப்ரைஸ் பாருங்கள் 218 230 கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 65 ஷேர்ஸ் இருக்குது, அதாவது 14,950 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 13 லாட் வரையும் வாங்கலாம். ஓகேங்களா. அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ சைஸ் பாருங்கள் 3600 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதான சான்சஸ் நிறைய இருக்குது. 80% ஆஃப் சான்சஸ் இருக்குது உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. இதுதான் இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ். அண்டு எந்த ஒரு ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணனாலும் அதோட அந்த கம்பெனியோட ஓவர்வியூ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுபடி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அதானி குரூப் அண்ட் வில்மர் குரூப்பை சேர்ந்து தான் இது அதானி வில்மர் லிமிடெட்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது இதுவும் சேர்ந்து தான் அதானி வில்மர் லிமிடெட். இது வந்து எதில் இருக்காங்கன்னா எஃப்எம்ஜிஜி, அதாவது ஃபுட் கம்பெனி ஆஃபரிங். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஈட்டபிள் ஆயில், வீட் ஃப்ளோர், கிச்சன் கமாடிட்டிஸ், ரைஸு, சுகர், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி 3 கேட்டகரிஸாக அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஈட்டபிள் ஆயில்னு, இன்னொன்று பேக்டு ஃபுட்டு, அதாவது பேக்டு ஃபுட் அண்ட் சிஜி, அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி எசென்சியல்ஸ். இது மாதிரி நிறைய 3 கேட்டகரி அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் இதில் க்ரூட் ஆயில், ஈட்டபிள் ஆயில், அதாவது சமையலுக்கு தேவையான எண்ணெய்கள் இம்போர்ட் பண்ணுறதுல இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் லார்ஜஸ்ட். ஓகேங்களா. சொல்கிறேன் அது என்னென்ன பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த கம்பெனி பாருங்கள் 22 பிளான்ஸில் இருக்குது. அக்ராஸ் 10 ஸ்டேட்ஸில் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. ஒரு 2-3 ஸ்டேட்டில் தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பார்த்தா இவங்க வந்து 10 ஸ்டேட்ஸில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 19 ரீஃபைனரிஸ் இருக்குது இப்போதைக்கு கேட்டிங்கன்னா. 10 க்ரஷிங் யூனிட்ஸ் அண்ட் 19 ரீஃபைனரிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் 36 லீஸ்ட் டோலிங் யூனிட்ஸ், அதாவது இந்த அதானி வில்மர் பிளான்ட் இருக்குல்ல, அதில் லீஸ்ட் இருக்கிறது 36 லீஸ்ட் டோலிங் யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 28 ஸ்டேட்டில் இருக்காங்க, 8 யூனியன் டெரிட்டரிஸில் இருக்காங்க, 1.6 மில்லியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸுங்க. அதை நீங்கள் கவனிக்க வேண்டியது, எந்த மளிகை கடைக்கு போனாலும் இவங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு உள்ள டீட்டெயில்ஸ், இந்த ஓவர்வியூ, கம்பெனியோட ஓவர்வியூ டீட்டெயில்ஸு. இதோட லொக்கேஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாமே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது என்ன கம்பெனி என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சால்
தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ப்ளஸ் மில்லியன் இருந்தது. 31 மார்ச் 2021 அதாவது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 7276 மில்லியன்ஸாக ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட டபுள் ரிட்டர்ன்ஸ் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இது வந்து குவார்டர்லி ரிசல்ட். இது நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இயர்லி ரிசல்ட் கன்சிடர் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் குவார்டர்லி ரிசல்ட் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க இங்கே பாருங்கள், இயர்லி 2020 ரிசல்ட் வந்து இது பிரேக் பண்ண போயிடுச்சு. கிட்டத்தட்ட பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் இதோட ரிஜிஸ்டர் யாருன்னா ஐபிஓ ரிஜிஸ்டர்னா லிங்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த சைட்டில் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா? இது அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட சைட்ஸில் போய் பார்ப்போம். இதுதான் இவங்களோட சைட்டு. இதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபார்ச்சுனர்னா வேறு ஏதோ ஒரு கம்பெனி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கே தெரியுது இது அதானி வில்மரோடது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் சமைச்சது வெரி வெரி லைட் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டாந்தாங்க சன்ஃப்ளவர் ஆயிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் பிரியாணி ரைஸு, ஃபார்ச்சுனர் கடலை எண்ணெய், ஃபார்ச்சுனர் நல்லெண்ணெய், அது அந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், இதுதான் அது. முன்னாடி நான் ஃபார்ச்சுனர் ஆர்டர் பண்ணும் போல பார்த்தீங்கன்னா 500 என்னமோ இருந்துச்சு லாஸ்ட் இயர். இப்போ பார்த்தீங்கன்னா 700 போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து எண்ணெயோட ரேட் ஏற்றிருச்சு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஆட்டாவிலையும் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈட்டபிள் இந்த பிஸ்கெட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்டு ஃபுட்ஸில் வரும் இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சேல் ஆகலை. பட் இந்த ஃபார்ச்சுனன்ற பிராண்டை வச்சு இவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிராண்டு போதும் இவங்க எல்லாத்தையும் கொண்டாடுறது. கிட்டத்தட்ட ஐடிசி மாதிரி கூட இவங்க வந்தாலும் வந்துடுவாங்க ஃபியூச்சரில். நான் சொல்கிறது இங்கே பாருங்கள், ஃபார்ச்சுனர் மைதா இருக்கா, அது மாதிரி நிறைய இதில் சோயாபீன்ஸ்னு ஒன்று தனி இது போட்டிருக்காங்க. சோயா சங்க்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபார்ச்சுனர் பிராண்டை வச்சு பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனர் ரைஸ்லாம் இப்போ நல்லா போகுதுங்க. பிரியாணி ரைஸ்லாம், பாஸ்மதி ரைஸ்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும் போல பார்ப்பேன். இதோட ரிவ்யூஸ்லாம் நல்லாயிருக்கும். பிரியாணி ஸ்பெஷல் ரைஸ் ஃபார்ச்சுனர்ஸ். அவங்க அந்த பிராண்ட் ஒன்றை வச்சு இவங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. மற்றபடி இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு பிராண்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வர்றாங்க. இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜியாக கூட வந்தாலும் வரலாம் ஃப்யூச்சரில். ஸோ என்னோட ஐடியா கேட்டிங்கன்னா இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அண்டு லிஸ்டிங் கெயினாக இது வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு லாங் டைமுக்கு இது நல்ல ஸ்டாக்ஸ். லிஸ்டிங் கெயினாக ஏன் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பட்ஜெட் வரனால இதில் கொஞ்சம் லைட்டாக இம்பேக்ட் வந்துடும். அடுத்து ரெண்டாவது, நீங்கள் அதானின்னு பேரை கேட்டிங்கனாலும் இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரை தான் இந்த அதானின்ற பேர் வந்து நல்லா ரன் ஆகும். ஸோ என்றைக்கு இந்த கவர்மெண்ட் மாறுதோ ஒரு 6 மாதம் 8 மாதம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக்ஸ் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே இவங்க வந்து அடுத்த கவர்மெண்ட்டோட டைப் வச்சுட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மறுபடியும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கும். கேட்டிங்கன்னா அதானின்னு பேரை கேட்டாலே டேஞ்சர். ஏன்னா அதானி பவர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த ஸ்டாக்ஸ் திடீர்னு ஒரு இஷ்யூ வந்தோடனே சர்றன்னு இறக்கி விட்டாங்க. ஸோ நான் அன்டில் பட்ஜெட் வரைக்கும் இதை வந்து லிஸ்டிங் கைனாக கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை லாங் டைமுக்கு பண்ணணும்னா நீங்கள் 1 year 2 years வந்து இந்த ஸ்டாக்ஸை தாராளமாக ஹோல்டில் போடலாம். ஏன்னா இது ஒன் ஆஃப் த லீடிங் செக்டர். ஓகேங்களா? அதனால சொல்கிறேன், எஃப்எம்சிஜி வந்து என்றைக்குமே அடியாகாது. கொரோனா காலத்துலேயும் இது அடியாகாது. ஓகேங்களா? அவென்யூ சூப்பர் மார்க்கெட், அதாவது டிமார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டாந்துட்டாங்க. பெங்களூரில் எங்கள் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும். அவங்க ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. போய் ஆர்டர் பண்ண ஐட்டத்தை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது, அவ்வளோதான். அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ரொம்ப அதிகரிச்சுட்டே வராங்க. அதில் நீங்கள் இந்த ஃபார்ச்சுனர் பிராண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் நிறையா. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட அது மாதிரி வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். லிஸ்டிங் கைன் இது என்னோட சஜஷன். நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் வரும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நேரம் கிடைக்கல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு. நிறையா பேரில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாக்ஸ் ஏறுமா இறங்குமான்னு. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போலலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஐபிஓ பற்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.